இத மறந்துட்டு வந்துட்டாருங்க இவரு. அப்பனா தியேட்டர்ல எதையே மறந்து விட்டுட்டு வந்துட்டாரு சார். உங்களே மறந்து என்னையே மறந்துட்டு வந்துட்டாரு சார். ஆக்சுவலா இது மறதியில நடந்திருக்க வாய்ப்பு இல்லமா. போட்டு குடுக்குறியா? பார்க்கிங் பில் எங்கயோ மிஸ் பண்ணிருக்காரு. சோ அங்க ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு இது கலவரம் நடந்திருக்கு. அப்படியே அவர் அந்த டென்ஷன்லயே உடனே அவங்க கிட்ட சண்டை போட்டு அப்படியே போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? இல்ல உங்களை தேடிட்டு இருந்தாரா இல்ல மறந்துட்டே இல்ல அப்படியே அவர் மட்டும் தியேட்டருக்கு வந்த மாதிரி போயிட்டாரு. ஏங்க இது பார்க்கிங்ல யாரோ பொண்டாட்டியே மறந்துடுவானாங்க அதுக்காண்டி. சாம்பார் ஆப் எனக்கு. டிக்கெட் எங்கேயும் மறந்து வச்சுட்டேன். தேடி தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. அப்புறம் அவன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் சண்டை போட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நான் கிளம்பி இங்க ஏவிஎம் சிக்னல் வந்துட்டேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் தான் போன் அடிச்சது. அப்புறம் பார்த்தா இவ கால் பண்றான். அதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளவு விட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப யூ டர்ன் போட்டு திரும்ப வந்தேன். அட பாவி. அதுங்க நான் அதாவது போன் பண்ணலன்னா நான் பாட்டு போயிருப்பேன். அப்படியே போயிருப்பீங்க. அதாவது என்ன, அதுவும் அவிச்சி வரைக்கும் போயிருப்பேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும், ஐயோ ஏதோ ஒண்ணு கூட்டு வந்தோம், திரும்ப போய் கூட்டிட்டு வரணும். அதான் எப்படியாவது எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா. திரும்ப அவர் போன் பண்ணும்போது கூட கூலா பேசினாரு. ஆமா மறந்துட்டேன், வந்து கூட்டு போற, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அந்த டைம்ல. என்ன பண்றதுனே தெரியல. டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் கட்டி கொடுத்தா அந்த சாப்பிடாமே வந்துருவாங்க வீட்டுக்கு. அந்த பாக்ஸ் கார்க்குள்ளேயே நியர்லி 1 month இருக்கும். ஏமா அதுக்கப்புறம் அந்த கார்ல ஏற முடியுமா? 1 month காரை கொண்டு போய் சர்வீஸ் தான் விட்டோம். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஆக்சுவலி இது ரீசெண்டா ஒரு 3 மாசம் முன்னாடி நடந்த விஷயம். அந்த 1 மாசம் அந்த ஐட்டத்தை உள்ள வச்சுட்டே கார் ஓட்ட மகராசன் யார்? நீங்க தானா? நீங்க எப்படி ஓட்டுனீங்க அந்த காரை? இல்ல நீங்க மறக்கிறது பரவாயில்ல சார். உள்ள இருக்க ஸ்மெல் தான் ஊருக்கே ஞாபகப்படுத்துமே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஸ்டெப்னி கீழே வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சிருந்திருக்கேன் சைட்ல போகும்போது. சோ அது மேல என்னுடைய சாம்பிள்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கு. நான் அதை பார்க்கவும் கிடையாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்கு ஸ்மெல் வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். முன்னாடி உட்காரும்போது எனக்கு ஆக்சுவலி தெரியல. பின்னாடி உட்காரும்போது ஒரு ஏதோ எலிசத்தை நாத்தடிக்குது காருக்குள்ள அப்படின்னு சொல்லிதான் கண்டுபிடிச்சேன். வேணும்னு பண்ண கிடையாது. வேணும்னு இது யாருமே பண்ண மாட்டாங்க. இதை மறந்துட்டீங்க நீங்க. சார் ஒரு வாட்டி ஹோட்டல் கூட்டின்னு போயிட்டு ஒரு போன் வந்து வெளியே போனார் சார். நான் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். வெளியே போன் பண்ணிட்டு வருவாரு பாரு, 1 hour வெளியே வரவே இல்லை. எனக்கு என்கிட்ட காசு இல்ல. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஆச்சு சார். 1 hour ஆச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. அந்த பில்லு வேற என்ன சாப்பிடுறீங்களா, வேற என்ன சாப்பிடுறீங்களா? எனக்கு இன்னும் சாப்பிடவும் பயமா இருக்கு. என்னன்னே தெரியல சார். ஆனா 1 hourக்கு மேலே எனக்கு அழ வர மாதிரியே வந்துருச்சு. அவங்க என்னையே பாக்குறாங்க ஹோட்டல் இருக்கிறோம். எங்க போயிட்டாரு? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அம்மா போன் பண்ணியிருந்தாங்க சார். போன் பண்ணி அக்கா பையன் குழந்தைக்கு டீ கையில ஊத்திச்சுட்டு போன் பண்ணால அந்த டென்ஷன்ல அது ஹாஸ்பிட்டலுக்கு அங்க கூட்டு போய் இங்க கூட்டு போயிட்டு கடைசியா இவங்களை மறந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அவங்க விட்டுட்டு பேர் தான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறமா வந்து நீங்க அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டேன் சார். ஆமா. அட பாவி. உங்களுக்கு எப்ப ஞாபகம் வந்தது? அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு டாக்டர் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு பிறகுதான் சரின்ட்டு மாமி எங்க மாமான்னு கேட்டான் அக்கா பையன். அப்பதான் ஜி ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தாங்கடா. சரி போய் பணம் கட்டிட்டு கூட்டிட்டு வந்தான்ட்டு அப்பதான் உடையாந்து கூட்டிட்டு வந்தேன். பயங்கரமான ஆளா இருக்கேடா. போன் எடுக்கலன்னா இவரு அதுக்கு முன்னாடியே கால் பண்றாரு. வந்துருக்க கவலைப்படாத, ஒன்னும் பயப்படாத, நான் வரேன் அப்படின்னாரு. சரி நீ வா, முதல்ல வா, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் வச்சுக்கடா உன்ன. அப்புறம் வந்துட்டாரு சார். வந்து ஒரு 400 தான் பில் ஆச்சு. அப்புறம் பே பண்ணி கூட்டு போனாரு. ஆனா வீட்டுக்கு போய் செம்ம சண்டை நடந்தது சார் அன்னைக்கு. மொட்டை அடிச்சிருந்தாங்க சார். அவரு நான் முடி இருக்கு நான் பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க சார். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இல்ல வழக்கமா எப்போதுமே பூ வாங்கிட்டு வருவாரா? வாங்கிட்டு வர மாட்டாரு சார். கேட்டா கூட நான் மறந்துட்டேன் அப்படிம்பாரு. அந்த மனுஷன் என்னைக்கு ஒரு நாள் ஞாபகமா பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா உண்மையிலேயே ஒரு கொடூரமான மறந்தீங்க. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. எங்க இருக்காரு? என்ன தேடுறாங்க? சரி பூ வாங்கிட்டு நீங்க போறீங்க, உள்ள என்ட்ரு ஆறீங்க, பார்த்தா மனைவிக்கு வந்து மொட்டை எடுத்திருந்தாங்க. வாசம் பண்ணிட்டு போகும்போது ஐயோ மொட்டை அடிச்சுட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எப்படி சமாளிச்சீங்க? அப்புறம் என்ன பண்ணீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. தெரியாத மனுஷங்க. டெய்லி காலையில பல் தேய்க்கிற பிரஷ் சார் மாத்தி தான் என்னோட பிரஷ் எடுத்து தான் தேய்க்கிறது. டெய்லி சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மாத்தி மாத்தி குழந்தைங்களுக்கு குட்டியா இருக்கும், எங்களுக்கு ரெண்டும் ஒரே சைஸா இருக்கும். அப்படியா? என்ன அப்படியா? நான் ஏன் ஈரமா இருக்கு முன்னாடி தேய்ச்சிருவாரு, ஏன் ஈரமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் எடுத்து தெரியாது. பெரும்பாலும் இந்த டூத் பிரஷ் 2 கலர்ல தானே பேக் போட்டு விப்பாங்க. அப்போ சிவப்பு எந்த ப்ளூ எந்த மாத்திப்பார்.
நீ சிவப்பு உன்னோடது இல்ல, அது நடக்கும் சார். மாத்தி மாத்தி அது எத்தனை தடவை மாத்தி வச்சாலும் மாறல. நிறைய பேர் அப்படிதாம்மா, நானும் கூட இதே பிரச்சனையில தான்மா சிக்கி இருக்கிறேன். ஐயோ ஐயோ, நான் அதுதான் கேட்டேன், எனக்கு மட்டும்தான் மறக்குதோ நினைச்சேன். தெய்வமே, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இது மாதிரி எவ்வளவு பேரு அந்த 2 பிரஷ் ஒரே இடத்துல இருக்கும், ஆனா மனைவி பிரஷ் எடுத்து பல் விளக்கி போறவங்க எவ்வளவு பேர்? யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. நைட்டை சொல்லிட்டு படுப்பா, இந்த மாதிரி ப்ளூ உங்களுது இது நம்மளுது அப்படின்னு சொல்லி நைட்டு வேற நைட்டை சொல்லிட்டு படுப்பா. என்னைக்காவது நம்ம இந்த மாதிரி திருப்பி எடுத்து தேய்ச்சிட கூடாது அப்படின்ட்டு மாத்தி தேய்ச்சிட்டா எப்பவும் போல அது நடக்கிறது தான். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு? இல்ல இது ஏன் கலர் தான், இல்ல அது ஓன் கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படா இதை ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருக்கான், பல் தேய்ச்சிருக்கும் போது என் ஃப்ரெண்ட் அங்க நின்று போட்டோ எடுத்திருந்தா கால்ல. அதுக்கப்புறம் அந்த போட்டோவை கண்டுபிடிச்சு 10 நாள் கழிச்சு அதை ஜூம் பண்ணி பின்னாடி பாரு நீ இந்த கலர்ல தான் தேய்ச்சிட்டு இருக்க அப்படிங்கிறான். சாம்பார் அப்ப எனக்கு ஒருவேளை அன்பால எடுத்து தேய்க்கிறாங்களோ மனைவியினுடைய பிரஷ்? அன்பாலெல்லாம் இல்ல சார், அத போய் அன்பால தேய்ப்பாங்களா சார்? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஏதாவது சாப்பிட இல்ல ஏதாவது சாப்பாடு வாயில ஊட்டி விட்டோம் அப்படின்னா ஏதாவது தேய்ப்பாங்க. உன்னை காப்பாத்தணும் நினைச்சா கூட அது சொல்லல. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. அத போய் எவனா எடுத்து தேய்ப்பானா சார்? ஒரு நாட்டுல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு லவர்ஸ் டேக்கு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டேன். வாங்கி பீரோல வச்சுட்டேன், கூட ரோஸ்லாம் வச்சு அழகா பீரோல வச்சேன். நைட்டு சொல்லலாம் போன் பண்ணி அப்படின்னு நினைச்சேன், ஆனா வாங்கி வச்சதை மறந்துட்டேன். மறுநாள் வந்து காலையில அவ கேட்டா புடவை இருக்க ஒளிச்சு வைக்கிறதுக்குன்னே பிறந்தவர் நினைக்கிறேன். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். உங்களுக்கு அடுத்த நாள் புடவை பார்த்தோன்னா என்ன தோணுச்சு? அவர்கிட்ட கொடுங்க. வேற யாருக்காகவும் வாங்கி வச்சுட்டாங்களோ தெரியுதா இந்த உலகத்தை? தெய்வமே, ஒளிச்சு வைக்கிறத தவிர ஒரு குத்தமும் செய்யாத ஒரு பிள்ளைய ஏமா யாரோ ஒரு பொம்பளைக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா உங்கோட்டு பீரோலையுமா ஒளிச்சு. இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க என்ன கேட்டீங்க? வர புடவை புதுசா இருக்கு, யாருக்காக வாங்கி வச்சிருக்கீங்க, கூட ஒரு ரோஸ் வேற வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படியே அசடு வழிஞ்சிட்டு உனக்காக தான் அம்மா மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் தான் சார் பிரதர், லைஃப்ல என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒளிச்சு மட்டும் வைக்காதீங்க. வந்த வாக்குல நேரா வந்து இந்த அந்த இது உனக்கு தான் வாங்கினேன், நீங்க சர்ப்ரைஸ் ட்ரை பண்ணாதீங்க. உங்க ஜாதகத்துல அது கவர் ஆகல. டியூட்டி கிளம்பும் போது குப்பையை கவர்ல போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அதை வந்து பின்னாடி மாட்டிடுவோம், பேக் மாட்ட இடத்துல மாட்டிடுவோம். மாட்டிட்டு நான் ஊர் பூரா சுத்திட்டு ரிட்டர்ன் வர்றப்ப எங்க வரும்போது முறுக்கு வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே கண்ணை கட்டுது. கடைக்கு போயிட்டு முறுக்க வாங்கிட்டு அவன்கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு அங்க முறுக்கு எடுக்காம ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் வந்துட்டு இந்த கவர் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சுட்டேன். ஆனா அவங்க இல்ல அந்த டைம்ல வீட்டுல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அந்த டைம்ல அவங்க வீட்டுல இல்ல, அதனால நான் தப்பிச்சேன். அந்த டைம்ல முறுக்கு வாங்கிட்டு சொன்னேன், என்னாச்சு அப்படியே மறந்துட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டு இந்த டஸ்ட்பின்ல போட்டாச்சு. ஆனா ஊர் பூரா சுத்திட்டு வந்திருக்கேன் அதை வச்சுட்டு. என்ன மனுஷன்? நாங்க 2 வெளியே போனோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போட்டோ பிரிண்ட் போட்டுட்டு வந்துறேன், நம்ம 2 போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கிளம்பி ரெடியா இருந்தேன். சரி, நான் கிளம்பி ரெடியா இருந்தேன். இவங்க கொஞ்ச நேரத்துல வந்தாச்சு. வந்தா வேற வண்டியில வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? என்ன இது வேற வண்டியா இருக்கு, இது என்ன நம்ம வண்டி இல்லையே, நம்ம வண்டி என்னாச்சு, ஏன் இந்த வண்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க, புது வண்டியா இருக்கு அப்படின்னு கேட்டா, என்ன வண்டி மாறிட்டா அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் அவங்களே வண்டியை பாக்குறாங்க. ஐயோ யார் வண்டினே தெரியல அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், எப்படி உங்கள்ட்ட சாவி வந்ததுன்னு சொன்னா, இவரோட சாவி அந்த வண்டிக்கு சேர்ந்துருக்கு. எனக்கு பயம் கொடுத்துட்டு, ஏன்னா 2 வீலர் காணலன்னா யாராவது உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சரி, நான் சொன்னேன், சரி நான் கிளம்பி தான் இருக்கேன், வாங்க எந்த இடத்துல இருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல நம்ம கொண்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போயிட்டோம். போனா அங்க போனா வண்டியை காணோம். அப்படியே ஒரு கும்பல் நின்னுட்டு அந்த வண்டிக்கு சொந்தக்காரர் ஸ்டேஷன் போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? என்ன கும்பல் அப்படின்னா, ஒருத்தர் வண்டியை காணோம் சார், ஒருத்தருடைய வண்டியை காணோம், எடுத்துட்டு போயிட்டு ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க. அதுதான் ரொம்ப முக்கியம் சார், நான் தான் சார் அந்த வண்டி மாத்தி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அவங்க ஸ்டேஷனுக்கு அவருடைய நம்பருக்கு போன் பண்ணாங்க. அவங்க அங்க வந்தோன்னே அவர் எதுவுமே கேட்கல, உங்க சாவியை கொடுங்க அப்படின்னு கேட்டு அவருடைய வண்டியில போட்டு பாக்குறாரு. ஏன்னா நாங்க செய்தது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. ஏன்னா இவரை பார்த்தாலும் அப்படி தெரியல. அப்போ அது ரொம்ப எனக்கு தெரியலதான். ஆனா நான் போகலன்னு இவர் தர வாங்கிருப்பாரு.
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இல்ல ஆக்சுவலா அவங்க கூட வந்ததான் உண்மையிலேயே சூப்பர் ஐடியா. நீங்க தனியா மட்டும் போயிருந்தீங்கன்னா நிச்சயமா முதல்ல அடிச்சுட்டு தான் கேட்பாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தோட மனைவியோட நீங்க வந்திருக்கிறப்ப ஒரு கரெக்டான ஆளு இவர் வந்து பைக்ல எடுத்துக்க மாட்டாரு, ஒரு இயல்பா ஒரு எண்ணம் வரும்.